சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வ நம்ம பார்க்க போறோம். என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே மிகவும் சிறப்பான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்த பூச நட்சத்திரத்தினுடைய அந்தான குறியீடே பார்த்தீங்கன்னா, அம்புக்கூடுன்னு சொல்லுவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வேல்ன்னு சொல்லுவோம். இந்த வேலுக்கும், இந்த முருகன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா முருகர் சக்திவேல். சக்தியிடம் வரம் பெற்று வேலை பெற்றுக் கொண்ட இடம்தான் இந்த இடமே, பூச நட்சத்திரமே. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம்னா, தைப்பூச திருநாளாக இந்த நாளை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னா மிகையாகுமானா மிகையாகாது. ஏன்னா ஒரு ராசி தத்துவத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தைப்பூசமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஆடி மாசமாக இருந்தாலும் சரி, நம்ம வழிபட வேண்டிய தெய்வம்னாவே முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம்னா எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான். இது ஏன் இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயிடம் ஒரு வேலை வரமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பணிவு அப்படின்ற ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கே வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த பணிவு வந்ததுன்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் காரகத்துவம், கோபம்னு சொல்லுவோம் இல்லையா? செவ்வாய்னா கோபம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காரகத்துவமே இழந்த தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு அந்த இடத்துல இருக்கான்னா இருக்கு. அப்போ வேல் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சக்தி வேல் அப்படின்னு சொன்னா கடக ராசின்னு சொல்லலாம். சக்தினாவே கடகம். கரெக்ட்டுங்களா? கடகராசி. பார்வதி அப்படின்னு சொன்னாவே கடகராசி. அப்போ அந்த வேலை பெற்ற இடம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பூச நட்சத்திரம். அப்போ தைப்பூசம் அப்படின்னு ஏன் நிகழ்வு பிரம்மாண்டமாக வந்தது அப்படின்னா, தை மாசம் சூரிய பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாசமாக பார்த்தீங்கன்னா, மகர ராசியில் இருக்கிறார். அந்த தை மாசம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் அப்படின்னா, எப்பவுமே சூரியனும், சந்திரனும் எதிர் எதிர் திசையில இருக்கும்போது தான் உங்களுக்கு பௌர்ணமி அப்படின்ற ஒரு நிகழ்வே வரும். ஓகேங்களா? அந்த வெளிச்சத்துல, அந்த அருளின் மூலமாக ஓகேங்களா? தகப்பனுடைய ஆசியின் மூலமாக, சூரியனுடைய ஆசியின் மூலமா, சூரியன்னா சிவன். சூரியனுடைய ஆசியின் மூலமாக, அந்த சந்திரன் எங்க இருக்காரு? பூச நட்சத்திரத்துல இருக்கார். பூச நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம முருகப்பெருமான் அந்த இடத்துல வேல் வாங்கி இருக்கார் அப்படின்னா மிகையாகாது. அப்ப பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே, வேல் வாங்கிய இடம் தான் பூச நட்சத்திரம். அப்போ வேல் அப்படின்னு சொன்னாவே பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. சரி, பாம்பு எந்த நட்சத்திரம் சார்? பாம்பு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்ப வேலும், வேலு அப்படின்ற விஷயமும் சரி. மயில்னா கிருத்திகை நட்சத்திரம். ஏன்னா, அந்த முக்கியமாக அந்த ஷண்முக பெருமான், 6 முகன்னு சொல்றோம்ல, 6 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஷண்முகம்னு சொல்றோம். அந்த 6 நட்சத்திரங்கள் உதித்த இடம் தான். அந்த 6 நட்சத்திரங்கள் அப்படின்னாவே கிருத்திகை நட்சத்திரம் தான். ஓகேங்களா? அந்த 6 நட்சத்திரங்கள், நெருப்பு பொறிகள் யார்கிட்ட இருந்து வந்தது? சிவன் கிட்ட இருந்து வந்தது. அதான் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்றோம். அந்த வேலும், அந்த பாம்பும் ஓகேங்களா? உதித்த இடம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகுமா? மிகையாகாது. அப்போ இந்த தைப்பூச திருநாள்ல முக்கியமாக நம்ம செல்ல வேண்டிய கோயில் ஏதாவது முக்கியமாக ஏதாவது சொல்லணுமானா, எனக்கு முக்கியமாக பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டார் குப்பத்துல இருக்கக்கூடிய பழமையான முருகன் கோயில்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டார் குப்பத்துக்கும் ஏன்னா தைப்பூசம்னு சொல்றோம்ல, தை மாசத்துக்கும் அந்த மகர ராசிக்கும் சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இருக்கு. அந்த ஆண்டார் குப்பம் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, அது மகர ராசியில முக்கியமாக உத்திராட நட்சத்திரத்தில சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஆண்டார் குப்பம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த முருகன் கோயில் இங்க தான் சென்னையில பக்கத்திலேயே இருக்கு. ஓகேங்க. சென்னைக்கு பக்கத்துல கும்மிடிப்பூண்டிக்கு முன்னாடியே இருக்கு. ஆண்டார் குப்பம். இந்த முருகன் கோயிலுக்கும், இந்த ஆண்டார் குப்பம்ன்ற ஊருக்கும், இந்த மகர ராசிக்கும் சம்பந்தம் இருக்கா? உத்திராட நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இருக்கு. அதனால தான் அந்த ஊர சொல்றேன் நான்.
ஓகேங்களா? அப்ப ஆண்டார்குப்பம் முருகன் கோயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க விரதம் இருந்து இந்த தைப்பூச திருவிழாவைக்கு நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எனக்கு வீடு இல்லன்னு நெறைய பேர் வந்து வீடு கட்டணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும். இந்த மாரி நெறைய நிகழ்வுகள் அவங்களுக்கு இருக்கும். இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும். அப்ப தைப்பூச திருநாளை மறக்காதீர்கள். ஓகேங்களா? இந்த நிகழ்வு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். இத படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில.